ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நத்திங் ஃபோன் 2 ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. எந்த அளவுக்கு சீக்கிரம் கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜே ஃப்ளிப்கார்ட்டில் கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட அதில் சில அப்டேட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக நத்திங்குடைய சிஇஓ கால் பேவே அஃபிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பற்றி அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற சில ஃபீச்சர்ஸை பற்றின அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இது போக எக்கச்சக்கமான லீக்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அடித்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். சிம்பிளாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த நத்திங் ஃபோன் 2 நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. எப்போ லான்ச் ஆக போகுது, எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை அஃபிஷியலாக நத்திங்குடைய சிஇஓ கால் பேவே சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த மீடியா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நத்திங்குடைய சிஇஓ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நத்திங் ஃபோன் 2 உடைய லான்ச் ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூன் மாதம் நத்திங் ஃபோன் 2 வரதில் ஜூலை மாதம் தான் வரப்போகுது. அதுலேயும் மோஸ்ட்லி ஜூலையுடைய ஃபஸ்ட் வீக்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜ்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூலை மாதம்னும் போது ஜூலையுடைய ஃபஸ்ட் வீக்லேயே மோஸ்ட்லி லான்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின சில அப்டேட்ஸையும் கால் பேவே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதே மீடியா இன்டர்வியூவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பேட்டரி பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 விட இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதை விட ஒரு 200 mAhக்கு அதிகமாக 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த நத்திங் ஃபோன் 2ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும்தான் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின அப்டேட்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் நத்திங் ஃபோன் 1லேயே நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்டு சார்ஜர் எல்லாம் பாக்ஸில் கொடுக்கல. ஸோ இல்லாமல் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் தனியாக அவங்க சேல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் மோஸ்ட்லி இதுலேயும் இருக்கும். ஸோ அதை தனியாக வாங்கி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட்டும் தெரியல. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து தான் இந்த 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி நத்திங் ஃபோன் 2ல இருக்க போகுது. இது போக அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம்டு ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதையுமே ஆல்மோஸ்ட் நத்திங்குடைய சிஇஓவே சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து லைக் தான். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங்குடைய சிஇஓ இந்த நத்திங் ஃபோன் 2 ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ்க்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கொலாபரேஷன் ஃபோட்டோலாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இது போக அதுக்கப்புறம் நிறைய லீக்ஸுமே வந்துச்சு. நாமளுமே சொல்லியிருக்கோம் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 தான் இருக்க போகுது அப்படின்னு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா ரீசெண்டாக கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அந்த டேட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் தான் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த நத்திங் ஃபோன் 2ல இருக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டுடைய ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்க போகுது. ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பெசல்ஸும் நத்திங் ஃபோன் 1 விட இங்கே கொஞ்சம் சின்னதாக இன்னும் தின்னா பெசல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் அதெல்லாம் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது, அதோட இமேஜஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஸோ எல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் 6.7 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான ஓலெட் டிஸ்பிளே தின் பெசல்ஸோட இங்கே நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் ஆக்சுவலி கேமரா செட்டப் தான் ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. என்ன அப்படின்றது கிளியராக தெரியல. ஏன்னா 2 விதமான லீக் சொல்கிறாங்க. ஒன்று டியூவல் கேமரான்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ட்ரிபிள் கேமரா அப்படின்றது சொல்கிறாங்க. அதில் கண்டிப்பாக 2 கேமரா 50 மெகா பிக்சலுக்கான 2 கேமரா பின்பக்கம் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஏன்னா நத்திங் ஃபோன் 1லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் இதுலேயும் கொடுத்துருவாங்க. பட் 3வது கேமரா இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அந்த கேமரா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க். சில பேர் 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் 8 மெகா பிக்சல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் கிளியராக நமக்கு இப்போதைக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி ட்ரிபிள் கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 2 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கன்ஃபார்ம். பட் 3வது கேமரா என்ன இருக்க போகுது அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ரியர் கேமராவில் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ரா HDR வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் தான் இப்போதைக்கு கேமராவை பற்றி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்திருக்கு. மற்றபடி முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் மோஸ்ட்லி இருக்கும். அதில் சேஞ்சஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி
இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 13 தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நத்திங் ஃபோனும் நமக்கு மார்க்கெட்டில் இப்போ 30,000 செக்மெண்ட் இருக்குது. பட் லான்ச் பண்ணப்போ 34 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. பட் இந்த நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ணும்போதே ஓரளவுக்கு அக்ரெசிவான ப்ரைஸிங்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்குது. அண்ட் டியூவல் 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அப்படின்னும் போது வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் யூனிக்கான மெயினாக அதை சொல்ல மாதிரிட்டேன். ஸோ கிளிஃப் லைட்டிங் அந்த டிசைன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் அதில் ஏதாவது மைனரான சேஞ்சஸ் மேபி இருக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நத்திங் ஃபோன் 2லையும் நமக்கு கிளிஃப் லைட்டிங் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் ஒயிட் கலருக்கான ஆப்ஷன் இருக்க போகுது. அதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன இமேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒயிட் கலருக்கான ஆப்ஷனும் இருக்க போகுது. பட் இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க். மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் அண்டர் 40,000 செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். 35,000 40,000 செக்மெண்ட். அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன ப்ரைஸிங்கு கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி. பட் மற்றபடி நீங்கள் நத்திங் ஃபோன் 2ல என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ப்ரைஸிங்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன் இருக்கும்ல, அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.